ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 8வது அதிகாரத்தில் 33 39 வரையிலும் பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் 3 கேள்விகளை இங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பகுதியில் பவுல் எழுப்பும் 3 கேள்விகளும் மிகவும் முக்கியமான கேள்விகளாக இருக்கின்றன. அவை ஆதியாகமத்தில் மனிதனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு நிகழ்ச்சியை காட்டக்கூடிய கேள்விகளாக அவைகள் உள்ளன. அந்த இழப்பை மீட்டு அழிப்பதற்காக நமக்கு அந்த இழப்பிலிருந்து நமக்கு இழப்பீடு செய்யும்படியாக வந்த கிறிஸ்து நமக்காக அதை செம்மையாகவே செய்து முடித்தார் என்கிறதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு விளக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ரோமர் புத்தகத்தில் அவர் கேட்கிற அந்த கேள்வி என்ன? குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று சொல்லி 8வது அதிகாரத்தின் 33வது வசனத்தில் கேட்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் என்று சொல்லுகிறார். ஆதியாகமத்தில் கனியை புசித்து குற்றம் செய்தாயோ என்று சொல்லி ஆதியாகமம் 3:11 ஆண்டவர் அங்கே கேட்கிறார். தன்னால் கரத்தில் பிடித்து உருவாக்கப்பட்ட தன்னுடைய சிருஷ்டியாகிய ஆதாம் பாவம் செய்தபடியினால் குற்றம் செய்தாயோ என்கிற கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். அதற்காக கிறிஸ்து செய்து முடித்த கிரியை என்ன? இந்த 8:33 பார்க்கிறோம். குற்றமற்றவர் குற்றவாளியாக சிலுவையில் ஏறினபடியினாலே தேவன் அந்த குற்றமற்றவரை நோக்கி பார்க்கும் பொழுது என்னை நீதிமானாக மாற்றுகிறார். நான் பகைஞனாய் ஒரு நாளில் இருந்தேன், தேவனுக்கு சத்ருவாய் இருந்தேன், எதிரியாய் இருந்தேன். தன்னுடைய சொந்த குமாரன் என்னுடைய இடத்துல மரித்து அந்த சிலுவை மரத்தில் தன்னை அர்ப்பணித்தபடியினாலே அவருடைய நீதி நியாயங்களை பார்க்கும் பொழுது அவரே தேவனால் நமக்கு நீதியானார், அவரே ஞானமானார், மீட்பானார், பரிசுத்தமானார் என்று பார்க்கிறோமே. ஆகவே தேவனே நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். அதனால் இந்த உலகத்தில் இதற்கு அப்புறம் யாரும் நம்மை பார்த்து குற்றம் சுமத்த முடியாது என்று சொல்லி கிறிஸ்து அதற்காக செய்ததையும் அதனுடைய செய்ததின் விளைவையும் கூட இங்கே ரோமருக்கு அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். 2வது கேள்வி 8:34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்கிற கேள்வி அவர் இங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். மண்ணுக்கு திரும்புவாய் என்கிற ஒரு தீர்ப்பானது, தண்டனையானது ஆதியாகமம் 3:19 தேவாதி தேவனால் கொடுக்கப்பட்டது. பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற ஒரு நீதியின் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும் என்பதனால ஒரு நீதி உள்ள ஒரு தேவன், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், குற்றமில்லாத ஒரு தேவன், பரிசுத்தந்தான் அவருடைய பண்புகளில் மிகச்சிறந்த பண்பாக இருக்கிறபடினால அவனுக்கு தண்டனை ஆதியாகம நிகழ்வு மண்ணுக்கு திரும்புவாய் என்று தண்டனை கொடுக்கப்படுகிறது. இங்கே கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஆக்கினையை அனுபவிக்கும்படியாக கிறிஸ்து மரித்தார். அதாவது எல்லா பாவம் செய்த மனிதர்களும் மரிக்க வேண்டிய அந்த இடத்துல கிறிஸ்துவினுடைய அந்த மரணமானது நடக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய தண்டனை ஒரு 100 ரூபாய் செலுத்த வேண்டியது போன்ற ஒரு மதிப்பை பெற்றிருந்தாலும் கோடிக்கணக்கான விலை மதிப்பற்ற தன்னுடைய ஜீவனை கொடுத்து இன்றைக்கு ஒருத்தர்கிட்ட 100 ரூபா வாங்கியிருக்கிறோம், அவன் நம்ம அடிக்கிறான், துன்பப்படுத்துகிறான், அடிமையாக்கி வச்சுருந்தானா அவனிடத்தில் கோடி ரூபாயை கொடுத்து நம்மை விடுதலை செய்வது போல ஆண்டவர் நம்மை தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்து அவர் விடுதலை செய்தார், மரித்தார், உயிர்த்தார். ஆகவே தேவன் நம்மை மன்னித்தார் என்று சொல்லி 8:34 பார்க்கிறோம். அதே போல் மூன்றாவது கேள்வியை 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் கேட்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்கிற கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். பிரிவு எப்போ வந்துச்சு? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 23, 24 அங்கே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது தேவனை விட்டு ஆண்டவர் அங்கே துரத்தி விடுகிறதை பார்க்கிறோம். ஏதேனை விட்டே அவர்களை அங்கே அனுப்பிவிட்டு சுடரொளி பட்டயத்தை பாதுகாப்பிற்கென்று வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனை இங்கே பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து அனைவராலும் மறக்கப்பட்டு பிதாவாலும் கைவிடப்பட்டார். எனவே இனி இயற்கை சக்திகளோ சரீர சக்திகளோ சிருஷ்டிகளோ எதுவுமே பிரிக்க முடியாது என்று அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய அன்பு எனக்காக கிறிஸ்து மறக்கப்பட்டபடியினால, எனக்காக கிறிஸ்து பிதாவினால் கைவிடப்பட்டபடியினால அவர் இப்பொழுது திரும்ப உயிரோடு கூட எழுந்து நிற்கிறதுனால இனி என்னை இயற்கை சக்திகள்
என்னுடைய சரீரத்தினுடைய காரியங்கள், சிருஷ்டிகள், எந்த ஒரு காரியமும் என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. தேவனை விட்டு துரத்தி விடப்பட்ட நான் இப்பொழுது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக, சத்ருவாய் இருந்த நான் அவரோடு கூட சமாதானம் பெற்றவனாக, ஒப்புரவானவனாக நான் இந்த உலகத்தில் இயேசுவினால் மாற்றப்பட்டு வாழ்கிறேன் என்கிற 3 கேள்விகளுக்கும் அருமையான பதிலை இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனே என்னை நீதிமானாக்குகிறார். அதனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் என்னை குற்றம் சாட்ட முடியாது. உலக மனிதன் என்னை பார்த்து நீ பரிசுத்தவான், நீதிமான், நீ சாட்சி கொடுக்கல. என் தேவனே தன்னுடைய குமாரனின் நீதியை பார்த்து என்னை மன்னித்து நிர்பராதி என்று சொல்லி பிரகடனப்படுத்தினவர் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவரை என் சரீரத்தில் தந்து என்னை ஆயத்தப்படுத்துகிறபடினால இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் என்னை குற்றம் சாட்ட முடியாது என்கிற ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையோடு கூட வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மண்ணுக்கு திரும்புவாய், பாவத்தின் சம்பளம் மரணம், எல்லா மனிதனையும் மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் இங்கே ஆண்டவர் கேட்கிறார், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? உனக்கு நரக தண்டனை கிடையாதுப்பா, நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவினால் என்னை ஆண்டவர் விடுதலை செய்திருக்கிறார். என எந்த ஒரு மனுஷனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது என்கிற ஒரு தைரியமான ஒரு விசுவாச அறிக்கையை நாம் செய்ய முடியும். அதனைப் போல அங்கே அன்றைக்கு துரத்தி விடப்பட்டேன், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால், இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அந்த அன்பு, அந்த இயேசுவினுடைய அன்பு, அந்த அநாதி ஸ்நேகம் என் உள்ளத்தை நிரப்பியிருக்கிறபடினால நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நம்மை நேசித்தாரே, தன்னோடு கூட அணைத்து கொள்ளும்படியாக இதோ வாசற்படிகளை நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொன்னாரே. அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை எந்த ஒரு சக்தியும் பிரிக்க முடியாது. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இந்த உலகத்தில் வாழுவேன் என்கிற ஒரு உறுதியோடு கூட வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுலினுடைய 3 கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் 100க்கு 100 வெற்றியை தருகின்ற, நம்மை உத்வேகப்படுத்துகின்ற, நமக்கு உதவி செய்கின்ற கேள்விகளாக இருக்கின்றது. புரிந்து கொண்டு ஆண்டவருக்கென்று பிரகாசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.